அரசியலை அதிகாரத்தை அவன் தீர்மானிப்பான். மாற்றுமொழி பேசுகிற மக்களை விரட்ட வேண்டும், அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம். வடசென்னை, விழுப்புரம், தென்னார்காடு, வடார்காடு, திருச்சி, அந்த டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்படி கோவை, பெரு நகரங்கள் முழுவதுமே வட இந்தியர்களோட ஆதிக்கம். மண்ணின் மக்களுக்கே, மராட்டியனுக்கே முன்னுரிமை. அனைவருக்கும் வணக்கம். போதிக்கும் போது புரியாது, அது பாதிக்கும் போதுதான் புரியும் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லும் பொழுது யாருக்குமே புரியல. அதுபோன்று அவருடைய அரசியல் களம் என்பது கூட நமக்கான அரசியல் களம் அல்ல, நம்ம பிள்ளைகளுக்கான அரசியல் களம். நாம் விதைப்போம், இன்னொரு தலைமுறை அதை அறுவடை செய்யட்டும். எங்க அண்ணனுடைய அரசியல் செயல்பாட்டு வரைவு அப்படித்தான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்துல ஒரு இருசக்கர வாகனம் நிறுத்துவதில் வந்த பிரச்சனை. அதுல வட இந்திய தொழிலாளர்கள் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் ஒரு தமிழனை அடிச்சு விரட்டான். எழுதி வைத்துக் கொள், இந்த மகன் சத்தியத்தின் மகன் சொல்லுகிறேன், இன்னும் 10 ஆண்டுகளில் அவன் இந்த நிலத்தில் முதலாளி ஆவான். எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறான், எல்லாம் சேர்ந்து அடிக்கிறான். அப்ப நாம் தமிழர் கட்சினா இனவாதம் பேசுது, மற்ற தேசிய இனங்களை ஒழிக்க நினைக்குது, அது இந்த மண்ணில் வரக்கூடாது, இப்படிலாம் எண்ணற்ற ஒரு பார்வைகள், ஒரு கேலி கூத்துகள் இருக்கு. இதுல குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக, குறிப்பாக நூற்றாண்டுகளை கடந்து வாழுகின்ற தெலுங்கர்களும், கன்னடர்களும், மலையாளிகளும், குஜராத்திகளும், சௌராஷ்டிராக்களும் அந்நியராக நாங்கள் உணரவில்லை, இந்த மண்ணின் மக்களாகத்தான் பார்க்கிறோம். அதை போன்றே ஆரிய சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய பிராமணர்கள், அந்தணர்கள், தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய அந்தணர்கள், 1000 ஆண்டுகளை கடந்து எத்தனையோ மொழிவழி தேசியங்களை தாய்மொழியை மறந்த இந்த மக்கள், அவர்களை நாங்கள் அந்நியராக பார்க்கவில்லை, இந்த மண்ணின் மக்களாகத்தான் பார்க்கிறோம். குறிப்பாக கையகல நிலப்பரப்பில் அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது, நாம் தமிழர் கட்சி தமிழர்களுக்கான ஒரு அதிகாரம், கலை, இலக்கியம், பண்பாடு, மொழி, இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கோருகிறோம். ஒரு 16 ஆண்டு காலத்திற்கு மேலாக நாங்கள் போராடினோம். எங்களோடு மாற்றுமொழி பேசுகிற மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த மண்ணில் வாழக்கூடிய அத்தனை பேரும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வை. தவிர மாற்றுமொழி பேசுகிற மக்களை விரட்ட வேண்டும், அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. ஏன்னா இது ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல, 1000 ஆண்டுகளை கடந்து இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், அவர்களிடம் நாங்கள் கற்பது தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்க, அப்படிங்கிறதே எங்களுடைய கேள்வி. இப்ப இடைப்பட்டு இந்த தமிழர் நிலத்தில் ஒரு 5 ஆண்டு காலம் கூட அதிகம் தான் வட இந்தியர்கள் அதிகமா உள்ள வந்துட்டான். அப்ப எங்க அண்ணன் என்ன சொல்றாரு, இங்கே வாழுகின்ற 12 காலமாக வாழுகின்ற தமிழர்கள், கன்னடர்கள், தெலுங்கர்கள், பல 100 ஆண்டுகளாக வாழக்கூடியவர்களுக்கே இங்க வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப 2 கோடிக்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கால் ஊன்றிட்டாங்க. தென் சென்னை, வட சென்னை, விழுப்புரம், தென்னார்காடு, வடார்காடு, திருச்சி, அந்த டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அதோட சேர்ந்து தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இப்படி கோவை, பெரு நகரங்கள் முழுவதுமே வட இந்தியர்களோட ஆதிக்கம் வந்துருச்சு. ஒரு உணவகமா அங்க வட இந்தியன் தான் இருக்கிறான், ஒரு பெட்டி கடையா அங்க வட இந்தியன் தான் இருக்கிறான். அத்தனை வணிகமும், கரும்பு ஜூசு புளியறதுல இருந்து எல்லாம் வட இந்தியனா தான் இருக்கிறான். அதெல்லாம் போக ஒரு கட்டட வேலை செய்யறான்னா, அந்த கட்டட வேலை செய்யறதுல இருந்து இன்னைக்கு கட்டட வேலை செய்யற தொழிலாளி இங்க உள்ள தமிழர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அவனுடைய ஊதியமாக சொல்லப்பட்டாலும், அந்த வட இந்தியனுக்கு 400 ரூபாய் கொடுத்தா போதும், 400 ரூபாய் கொடுத்தா போதும், அவன் வேலை செய்யறான். அத மாதிரி இன்னைக்கு விவசாயம் பண்றோம்,
அந்த உழவு தொழில அவன் பார்க்குறான். நாத்த பாவுறான், அவனே புடுங்குறான், அவனே வந்து நாத்து நடுறான், களை எடுக்கிறான், அறுக்கிறான், களத்துல கொண்டு வந்து போடுறான். அப்ப இங்கே வாழுகின்ற இந்த மக்கள், தமிழ் மக்கள், இந்த நிலத்தில் வாழுகின்ற மக்கள் அனைவரும் வந்து இங்க இருக்கிறவனை கூப்பிட்டா 1000 ரூபா கொடுக்கணும். வட இந்தியனை கூப்பிட்டா ஒரு 400 ரூபா 300 ரூபா கொடுத்தா போதும். அவன் வேலையை வந்து நமக்கு முடிச்சு கொடுத்துட்டு போவேன். அதனால வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வட இந்தியர்களுடைய எண்ணிக்கை பெருத்த வண்ணமா இருக்கு. இங்க தமிழர்கள், இந்த தமிழர் நிலத்தில் வாழுகின்ற அந்த மக்களுடைய உழைப்பில் இருந்தே வந்து இந்த அரசு அவனை அப்புறப்படுத்திடுச்சு. எங்க பார்த்தாலும் போதை மயந்தை, கஞ்சா, அவின், இப்படி எண்ணற்ற போதைகள் தமிழர்கள் தள்ளாடிக்கிட்டு இருக்கான். ஆனா வட இந்தியர்கள் வந்து இங்க அன்றாடம் குமிஞ்ச வண்ணமா இருக்கான். அதனுடைய விளைவு எங்க அண்ணன் சொன்னது போல, வருவான், கொஞ்ச நாள்ல ஒரு நிலத்தை வாங்குவான், உட்காருவான், வீடை கட்டுவான், ஒரு தலைமுறை அப்படியே இந்த மண்ணின் மக்களாக மாறுவான். இங்குள்ள தமிழர்களை அடிச்சு விரட்டான். அப்ப என் முகம் தெரியும்டா அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னது அப்படியே இன்னும் வந்து எங்க நினைவுல இருக்கு. அதுதே நடந்தது எனக்கு திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகர்ல. ஒரு தம்பி அந்த அடி அடிக்கிறான். இது எதை நோக்கி போகுது? ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள், வட இந்தியர்கள், 2 கோடிக்கு மேற்பட்ட வட இந்தியர்கள் இந்த மண்ணில் வந்து நுழைந்து தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து கொண்டானே, இதற்கு அவர்களுடைய திட்ட வரைவு என்ன சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. கன்னட தேசத்துல 1983 சரோஜினி மகிழ்ச்சியோட அறிக்கை இருக்கிறது. இந்திய ஒன்றியம் அந்த கன்னட தேசத்துல தனியார் நிறுவனங்கள்ல மண்ணின் மைந்தனுக்கே வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கணும். சரோஜினி மகிழ்ச்சியோட அறிக்கை இருக்குது. மண்ணின் மைந்தனுக்கு மாற்று மொழி பேசுகிற மக்கள் அங்க நிலம் எதுவுமே வாங்க முடியாது. ஒருபடி மண்ணை கூட தொட முடியாது. அது கன்னட அரசு, அந்த மக்களுக்கான ஒரு அரசு. மராட்டிய மண்ணில வந்து 1968, 1970, 2005, 2007 தொடர் சுற்றறிக்கை கொடுக்குது. மண்ணின் மக்களுக்கே, மராட்டியனுக்கே முன்னுரிமை. அந்த மராட்டிய தொழில் வளர்ச்சி ஆணையம் வந்து அந்த நீ இந்திய ஒன்றியமா இருந்துக்கோ, யாரா இருந்துக்கோ, கொம்பாதி கொம்பனா கூட இரு, பெரும் முதலாளியா கூட இருந்துக்கோ, ஏன் மண்ணுல இந்த மண்ணின் மக்கள் மராட்டியனுக்கே வந்து வேலை வாய்ப்பை குர்ரா அப்படின்னு மராட்டிய தொழில் வளர்ச்சி ஆணையம் வந்து பேசுது. இதை வந்து சரியா நடைமுறைப்படுத்துகிறதா என்பதற்காக 2017 ஒரு தனி மராட்டிய தொழில் வளர்ச்சி ஆணைய குழு வந்து ஒன்று இருந்து நியமிக்குது அந்த அரசு. நீ சரியா கடைபிடிக்கிறானா? தனியார் துறைகள்ல இல்லை ஏமாத்துறானா? என்ன செய்யறான்? மண்ணின் மக்களுக்கே வேலை வாய்ப்பு. அதே போன்ற குஜராத்தில் தொழிலாளர் துறை, குஜராத் தொழிலாளர் துறை தீர்மானத்தின்படி அந்த மண்ணின் மக்களுக்கு 85 விழுக்காடு வேலை வாய்ப்பை குர்ரான்னு அந்த மாநில அரசு சட்டம் ஏற்றுது. சர்வதேசம், மார்க்சியம், கம்யூனிசியம், பொது உடைமை சித்தாந்தம் பேசுகிற இந்த மேற்கு வங்கத்தில் மண்ணின் மக்களுக்கே வேலை வாய்ப்பு குர்ரான் 1999 சட்டம் ஏற்றப்படுது. அது போன்ற உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஹரியானா, பீகார், ஒடிசா, கேரளா, சத்தீஸ்கர், இமாச்சல பிரதேசம், கோவா, பஞ்சாப், இப்படி எண்ணற்ற இந்திய நிலப்பரப்பில் இருக்கிற அத்தனை மாநிலத்திலும் அந்தந்த குடிமக்கள், அந்தந்த இன மக்களுக்கான, அந்த தேசிய இனங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட பொழுது இந்த தாய் தமிழ்நாடுதே வந்து தறிகட்டு கிடக்கு. எதை நோக்கிய பயணம் இது? ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே சட்டம். அதன் அடிப்படையில் வந்து அவனுக்கு வந்து இந்திய நிலப்பரப்புல எங்கனாலும் வாழலாம். இந்த 2 கோடி பேருக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டையை குர்ரானா இந்த மக்களுடைய நிலைமை என்ன? தமிழர்களுடைய எதிர்காலம் என்ன? இன்னைக்கு ஏன் புள்ள, நாளைக்கு ஓம் புள்ள, வேலை வாய்ப்புக்கு என்ன செய்ய முடியும்? என்ன திட்ட வரைவு இருக்கு? இன்னைக்கு திருப்பூர்ல, பாண்டிய நகர்ல ஒருத்தனை அடிச்சு வரட்டேன் வட இந்தியன், நாளைக்கு என்னை அடிப்பேன், நாளை உன்னை அடிப்பேன். பெரும் நகரங்கள்ல தமிழர்கள் வாழ தகுதியற்றவனா வந்து இந்த மண்ணில் வந்து உழைப்பிலிருந்து விரட்டப்பட்டிருக்கான். இந்த நிலங்கள் சுரண்டப்படுது. மண்வளம், மலைவளம், காட்டு வளம் அத்தனை வந்து கொள்ளையடிக்கிறான். நமக்கான அரசு என்று சொன்னவர்கள், நாமெல்லாம் திராவிடம் என்று சொன்னவர்கள்
இவர்கள் தான் இந்த இத்தனை சீரழிவுக்கும் காரணமா இருக்குது. பெரும் நகரங்கள் அத்தனையும் வந்து ஒரு தமிழனுக்கு, இந்த மண்ணின் மக்களுக்கு வணிகம் கையில் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பெரு நகரங்கள் முழுவதும் வந்து வட இந்திய கைக்கு போயிடுச்சு. எதிர்வரும் காலங்களில் என்ன செய்ய போகிறது இந்த தமிழர் நிலத்தில் உள்ள மக்கள்? நீங்க சொல்லுங்க. உங்கள்கிட்டயே நாங்க ஒப்படைக்கிறோம், சொல்லுங்க. நாங்க பேசியது இனவாதம் என்றால், இன்று திருப்பூர் மாவட்டத்தில் அந்த பாண்டிய நகரில் ஒரு தம்பியை 100 பேர் சேர்ந்து அடிச்சு விரட்டுறானே, அப்ப இந்த நிலத்தில் வாழுகின்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இன்னும் எழுதி வச்சுக்கொண்டு 10 ஆண்டுகளில் உலகம் முழுவதும் தமிழர்களை அடிச்சு விரட்டினான். இலங்கையில ஒரு இனத்தவே கொன்று குமிச்சான். ஆனா எல்லா இடத்திலும் தமிழர்கள் அகதியாத்தே இருக்கிறான். இந்த மண்ணுல திராவிடம் என்ற பேர்ல வந்து தமிழர்களை துண்டாடி நாசப்படுத்திட்டான். நாங்க வீதி வீதியா கத்தணும், பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் பேசணும். இது எங்களுக்கான நிலப்பரப்பு, வேலை வாய்ப்பும் இது எங்களுக்கான நிலப்பரப்பு, எங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று நாங்கள் பேசணும். அதான் நாங்கள்லாம் எங்களை பேசுனது தெரு தெருவாக கத்தணும். ஒவ்வொரு நபரிடம் தனித்தனியாக பேசணும். எங்களுடைய கருத்தியல், எங்களுடைய கோட்பாடுகள், எங்களுடைய சித்தாந்தம் அத்தனையும் பேசணும். என்ன தீர்வு? ஒண்ணும் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் எதிர்வரும் காலங்களில் இளம் தலைமுறைகள் நாளைக்கு எப்படி வாழ போறான் என்பதுதான் இங்கு கேள்வியாக இருக்கு. அதற்கு இன்றைய தலைமுறைகள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு கூடி ஒரு இடத்துல வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. வட இந்தியா முழுவதும் வந்து ஒரு இடத்துல கூடி வாழ ஆரம்பிச்சிட்டான். இன்னும் அடிப்பான், எல்லாத்தையும் அடிப்பான். வணிகம் அவன் கைக்கு போகும், விவசாயம் அவன் கைக்கு போகும். எல்லா தொழில்துறை வணிகத்திலையும் வந்து வட இந்தியன் உட்கார்ந்துருப்பான். இன்னும் வரும் தலைமுறைகள் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கு. பக்கத்துல இருக்கு மலையாள தேசம். அங்க ஒரு மலையாளி அடிக்க சொல்லு பார்ப்போம். ஓடிச்சு 2 காலம் ஓடிச்சு வண்டியில ஓட்டு தமிழ்நாட்டுக்கு பத்திருக்கான். கன்னட தேசம் பக்கத்துல இருக்கு. ஒரு கன்னடனை நீ ஒரு இடத்துல இருக்க தமிழன் கூடி ஒருத்தனை இன்னைக்கு அடிச்சுட்டு பார்ப்போம். இன்னைக்கு அந்த மாநிலமே ஸ்தம்பித்து போய் நிற்கும். ஒரு தமிழை வாழ முடியாது, ஒரு வாகனம் போக முடியாது. அடிச்சு உடைச்சு கடை அத்தனையை நாசப்படுத்திடுவேன், சீரழிச்சு விட்டுருவேன். இதே ஆந்திர பிரதேசம் இருக்கு. ஆந்திர தேசத்துல அங்க ஒரு தெலுங்கரை நீ அடிச்சுட்டு பார்ப்போம். அந்த மண்ணின் மக்களான அந்த தெலுங்கரை நீ அடி, தமிழை நினைச்சு நிக்க கூட முடியாது, கொண்டு எறிஞ்சிருவான் பிச்சு. ஆனா இந்த இடத்துல பாரு, வட இந்தியா நல்லா வந்து 5 ஆண்டு கூட ஆகல. இன்னைக்கு அவன் வந்து ஒரு இடத்துல கூடி நின்று இருசக்கர வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்துல அவன் அடிச்சு நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு விரட்டுறான்னா, அப்ப என்ன திமிரு தராணி இருக்கு அவனுக்கு? அப்ப என்ன, இங்க நமக்கான ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிட்டான். அவன் சும்மா வந்தாலே அவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு இங்க தயாரா இருக்கான். இங்க 1000 ரூபா கொடுத்தாலும் வேலை செய்யறதுக்கு இங்க நாதி இல்லை. இவன் உழைப்புல இருந்து தமிழர் வெளியில வந்துட்டான். அவன் உழைக்கிற இடத்துல வட இந்திய நிற்கிறான். கிடைச்சது போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அவன் நிற்கிறான். கொடுத்ததை வாங்கிக்கிருவான் அப்படிங்கிறதுல இந்த நிலத்தில் வாழுகின்ற மக்களும் அவனை அரவணைக்கிறான். அப்ப நீ செய்யற தவறு உன் பிள்ளைகள் தலையில நீயே மண்ணவாரி போட்டதற்கு சமம். அதே நடக்குது. எதிர்வரும் காலங்களில் இந்த நிலத்தில், தமிழர் நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் பெரிய பேரிழப்பை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி எச்சரிக்கிறது. களசூழலை கருத்தில் கொண்டு மக்கள் எண்ண ஓட்டங்களை மாற்றி அமைத்தால் சரி, இல்லையேல் ஆண்டவன் கூட இந்த மக்களை காப்பாற்ற முடியாது. நன்றி, வணக்கம்.